இந்த வீடியோவில் நம்ம ஹிந்தியில் இருக்கக்கூடிய பாரஹெடி எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பாரஹெடிங்கிறது என்னென்னா உயிர்மெய் எழுத்து. அப்படின்னா உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்த்து எழுதுறது தான் நம்ம ஹிந்தியில் பாரஹெடின்னு வருது. யூனியன் ஆஃப் வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம வவல்ஸோட லெட்டர்ஸ் என்னென்ன, கான்சனன்ட்ஸோட லெட்டர்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஓகே, இந்த காங்கிறது என்ன லெட்டர்? கான்சனன்ட். இது வந்து வவல்ஸ், கரெக்டாக? இது வந்து ஒரு உயிரெழுத்து, இது மெய் எழுத்து. இந்த ரெண்டு எழுத்தும் சேர்ந்து வர்றது தான் உயிர்மெய் எழுத்து. அப்போது கா குடலை நம்ம ஆவை சேர்த்தோன்னா கா குடலை ஆவை சேர்த்தோன்னா அதே மாதிரி ஒரு லைன் போட்டு இங்கே கான்னு வந்திருக்கு இல்லையா? கா குடலை ஈ சேர்த்தோன்னா கீ. கா ப்ளஸ் ஈனா கீ. கா ப்ளஸ் ஊனா கூ. கா ப்ளஸ் ஊனா கூ. கா ப்ளஸ் க்ருனா க்ரு. கா ப்ளஸ் ஏனா கே. கா ப்ளஸ் ஐனா கை. கா ப்ளஸ் கோனா கோ. கா ப்ளஸ் औना கௌ. கா ப்ளஸ் அம்னா கம். கா ப்ளஸ் அகனா கஹ. இதே மாதிரி தான் எல்லா லெட்டர்ஸ்க்குமே வரும். நம்ம எப்படி தமிழில் வந்து இந்த காக்காலாம் காக்கா கீக்கிலாம் நம்ம தமிழில் எப்படி படித்தோமோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு இந்த ஹிந்தி வேர்ட்ஸ் எல்லாமே. இதில் எல்லா லெட்டர்ஸ்க்குமே நம்மளுக்கு பாரஹெடி வரும். காக்க காக்க நாம் இந்த எல்லா லெட்டர்ஸ்க்குமே வரும். இந்த மெய் எழுத்து எல்லாத்துக்குமே இந்த பாரஹெடி வரும். இந்த காக்கு நம்ம எப்படி கா ப்ளஸ் ஆ கா அப்படின்னு படித்தோமோ அதே மாதிரி தான் கா ப்ளஸ் ஆ வந்து க அப்படின்னு நம்ம படிப்போம். இப்போது இது வந்து கா வரிசைக்கு மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கானா கா கா கி கி கு கு க்ரு கே கை கோ கௌ கம் கஹ. அப்போது பாரஹெடி அப்படின்னா உயிர்மெய் எழுத்து. ஒரு உயிர் எழுத்தும் ஒரு மெய் எழுத்தும் சேர்த்து உருவாகிற எழுத்து தான். நம்ம தமிழில் வந்து கா ப்ளஸ் ஆனா கா, கா ப்ளஸ் ஆனா கா அப்படின்னு படித்தோம்ல, அதே மாதிரி தான் இங்கே ஹிந்திலையுமே வந்திருக்கு. இதே மாதிரி அடுத்தடுத்த லெட்டர்ஸில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.